நிஷ்டையில் இருந்துட்டு வந்து அங்கேருந்து வந்து குருஸ்தானத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த என்னோட பாட்டியும் அது கிடச்சிருக்கு. அப்போ இதை தாட்டுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது தாட் இல்லை, இது வந்து ஆத்மன்லேருந்து வர்றது, ஆத்மன் கேட்டு எனக்கு வந்து எல்லாமே தாட்டுன்னும் போது இது தாட் இல்லைன்னு தோணுறது. அதாவது சப்தம் வர்றது, சப்தம் வந்து எங்களுக்கு அதனால இது அது கிரகணம் பண்ணுறது தாட் இல்லை இல்லையா? அது தாட் இல்லாமல் கிரகணம் பண்ண முடிஞ்சுதானா அந்த மொமெண்ட்டில் முடிஞ்சு போச்சு. வாக்கு அற்று நினைவு அற்று இருக்கிற உணர்வு, வாக்கிறந்து நிறைந்து நின்றதோர் வாக்கிய பொருள் இல்லையா? அந்த வாக்கு உள்ளே போனால் அது போயிடுறது. அப்புறம் அந்த வாக்கால் சொல்லக்கூடிய பொருள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சத்து இங்கே இருந்து பேசி சத்து அங்கே இருந்து கேட்கறது தான் வேதாந்தம். ஒரு மைண்டு இங்கேருந்து பேசி அங்கே ஒரு மைண்டு கேட்கறது டீச்சிங். உபனிஷத்தே இது என்ன சொல்கிறது? அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அணியான்ஹி அதர்க்கியம் அனுப்பிரமாணாத் ந நரேண அவரேண புரோக்த ஏஷ சுவிஜ்ஞேயா பகுதா சிந்தியமானனः அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தி அணியான்ஹி அதர்க்கியம் அனுப்பிரமாணாத் கட்டோபனிஷத். அவர நரனால் சொல்லப்பட்டு இது பலிக்காது, அனன்யனால். அப்படின்னா ஆத்மாவில் இருந்து அந்நியமல்லாமல் இருந்துன்னு சொல்லணும். சிஷ்யனோட மகிமை என்னன்னா நடுப்பில் பிரதிபந்தம் இல்லாமல் ஸ்ரவணம் பண்ணணும். பிரதிபந்தம் தான் இது உள்ளே போக விடாது. அப்படி ஸ்ரவணம் பண்ண முடிஞ்சதானா ஸ்ரவண மாத்திரத்தினால ஞானம். பெரிய விசாரம் இது வேதாந்தத்தில், சூத்திர பாஷ்யத்தில் எல்லாம். மனன நிதித்தியாசனம் வேணுமா வேண்டாமா? நீங்கள் சாதனையெல்லாம் விடுங்க. பெரிய வேதாந்திகள் என்ன சொல்கிறான், மனன நிதித்தியாசனம் எதுக்குன்னு கேட்குறா. மூக்கில் கண்ணாடி வச்சுட்டு இதோ இருக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னு. கண்ணாடி இருக்குது, கண்ணாடி இருக்குது, இதுதான் கண்ணாடி, இப்படியெல்லாம் சிந்தை பண்ணணுமா? தத்துவமசி முடிஞ்சு போச்சு. மனனமும் வேண்டாம், நிதித்தியாசனமும் வேண்டாம், குரு சொல்கிறார் தத்துவமசி, முடிஞ்சு போச்சு. இப்போ பாகவதம் ஆரம்பிக்கிறதே அப்படி தான். சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாத். அந்த ஸ்ரவணம் பண்ணுற மொமெண்ட்டிலேயே அகமஸ்மி பரம் பிரம்மேதி நிச்சிதமதி விமுச்சத், முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த வஸ்து தான், முடிஞ்சு போச்சு. அப்படி நடக்கலாம். சங்கராச்சாரியர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அது நடக்காதுன்னு சொல்லலை, நடக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குது தெரியாதும்பாளே தமிழில் இல்லையா? அது மாதிரி யோக்கியதை உள்ளவா இருக்கலாம். அவள் வந்து ஒரு க்ஷணம் ஒரு மொமெண்ட்டு ஸ்ரவணம் பண்ணியே ஜீவன் முக்தால் ஆகிடலாம். ஆனால் பெரும்பாலும் அந்த கேட்டகரியில் பட்டவா இல்லை. அவளுக்கு திரும்ப 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 ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா இப்படி பண்ண வேண்டியிருக்கு. அப்போ கொஞ்சம் மைண்ட் லெவல்லையும் நடக்க வேண்டியிருக்கு, தாட் லெவல்லையும் நடக்கிறது. ஒரு ப்ரிப்பரேஷன், கிளாரிஃபிகேஷன் எல்லாம். சில பேர் அது இல்லாமல் அப்படியே எடுத்து ஹிருதயத்துக்குள்ளே கர்ணநாடியும் புருஷஸ்ய யாதா பவப்பிரதாம் ஏகரத்திம் சினத்தி, காதுக்குள்ளே அப்படி போயிடுத்தானா எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவான். உள்ளே போய் அஜ்ஞானத்தை, ஆசக்தியை ஃப்ரீ பண்ணிவிடும். அப்படி முடிஞ்சதான பாக்கியம், மகாபாக்கியம். உங்களுக்கு ஆந்தரிக ஸ்ரவணம், ஆந்தரிகமான மனன நிதித்தியாசனமும் வெளியில் இல்லாட்டாலும் பரவாயில்ல. இல்லை ஏகாந்தமாக சமாதி நிஷ்டை வந்துடுத்துனாலும் வெளியில் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் விவகாரமே வேண்டாம். ஆனால் சந்தோஷம், இது எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷம், கேட்டுன்னு இருக்கிறது சந்தோஷம். ஸ்மரந்தா ஸ்மாரயந்தங்கிறது, இது ஸ்மரணை பண்ணுறது, ஸ்மரிக்க வைக்கிறது. அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி கேட்டு நினைக்கிறது, இதுவும் ஒரு சமாதி தான். இது ஒரு சமாதி நிலை தான், ஒரு சந்தோஷம். ஒரு பர்பஸ் இல்லை, ஒன்றும் அடையிறதுக்காக இல்லை, ஒரு ஏதாவது கிடைக்கிறதுக்காக இல்லை, சந்தோஷம். டைம் இருக்கோ இல்லையோ, டைமை உள்ளத்தில் ரொம்ப நல்ல பிரயோஜனம் இதுதான். என்ன சொல்கிறது, சகஜ நிர்விகல்ப நிஷ்டையில் இருக்கணும். இல்லாட்டா அந்த தத்துவ விசாரம் பண்ணின்னு இருக்கணும். மீதியெல்லாம் பூஜை பண்ணுறது, தீர்த்த யாத்திரை பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சகஜ நிர்விகல்ப நிஷ்டையில் இருக்கணும்.
இல்லையா ஸ்ரவண மனன நிதி தியாசனம் பண்ணிட்டு இருக்க. தீவு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதுதான் அது எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் இது சொல்கிறது என்னென்னா, இந்த ஆசுப்தேகே ஆமிர்தேகே காலம் நயேது வேதாந்த சிந்தையா. இந்த ஞான விசாரத்துக்கு வந்த ஒருத்தருக்கு வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன பண்ணுவோம்? வேதாந்த விசாரம் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுவும் ஒன்றும் அடையிறதுக்காக இல்லை, சும்மா அந்த வஸ்துவையே சொல்லி அதையே நினச்சி ஆனந்தப்படுறது, அவ்வளோதான். அவ்வளோதான். இது பக்தியே, இது பக்திங்கிற பாஷையில் பாகவதத்தில் சொல்கிறது. ஆத்மாராமாஷ முனையா நிர்கிரந்தாபி உருக்கிரமே குருவந்தி அஹைதுகீம் பக்தி இத்தம் பூத குணோ ஹரி. ஆத்மாராமர்களாக இருக்கா, நிர்கிரந்தாக, ஹிருதய கிரந்தி பேதம் வந்துடுத்து, அஜ்ஞானம் போயிடுத்து. அப்படி இருந்தும் அஹைதுகீம் பக்தி, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பக்தி பண்ணின்னு இருக்கா. பக்தி என்ன? இதுதான் பக்தி. கதையந்தஷ மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச ஸ்மரந்த ஸ்மாரயந்தஷ மிதோ அகௌகஹரம் ஹரி. இது 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 பகவான்னு சொல்லுங்கோ, ஆத்மானு சொல்லுங்கோ, பிரம்மம்னு சொல்லுங்கோ, சொல்கிறது, கேட்கறது, மனனம் பண்ணுறது, அது ஒரு யோக நிலை, அது ஒரு சமாதி நிலை. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல